எல்லாருக்கும் வணக்கம். நான் இப்போ கும்பகோணத்துக்கு வந்திருக்கேன். நேற்றுக்கு என்னுடைய நாடகம் நடைபெற்றது கும்பகோணத்துல. ஹவுஸ்ஃபுல் ஷோ, ரொம்ப சிறப்பா இருந்தது. அப்புறம் கும்பகோணம்னாலே அது கோயில் நகரம் தான். என்னுடைய குலதெய்வம் வைத்தீஸ்வரன் கோயில். நேற்றுக்கு உப்பிலியப்பன் கோயில் போனேன், இன்னைக்கு வைத்தீஸ்வரன் கோயில் போயிருக்கேன். இதுக்குள்ள சென்னையில என்னுடைய மகன் நடிகர் அஸ்வின் சேகருக்கு சின்ன விபத்து ஒண்ணு ஏற்பட்டு கையில கண்ணாடி பாய்ந்து அது ஆப்ரேஷன், அது இஸ் ஓகே, பர்ஃபெக்டா இருக்காருன்னு சொன்னாங்க. அதான் இப்போ 12:45 ட்ரெயின்ல கிளம்பி சென்னை போயிட்டு இருக்கேன். இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில நேற்றுக்கு இந்த தொகுதி வரைமுறையை பற்றிய எதிர்கட்சிகளுடைய ஒரு சின்ன மாநாடை மிக சிறப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நடத்தி காட்டியுள்ளார். அதாவது இந்தியாவில் உள்ள எதிர்கட்சிகளுக்கு தலைமை தாங்கக்கூடிய விதத்தில் மிக சிறப்பான முறையில் இவர் நடத்தி காட்டியது மிக பெருமையான ஒரு விஷயம். ஏனென்றால் நாங்க எது பண்ணினாலும் யாரும் கேட்க முடியாது அப்படிங்கிறது. அமித்ஷா இங்க சொல்றாரு, நாங்க தொகுதிகளை உங்களுக்கு குறைக்க மாட்டோம், பயப்படாதீங்க. அது யார் அவரு தொகுதிகளை குறைக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு? வட இந்தியாவில் தொகுதிகள் எத்தனை சதவிகிதம் அதிகப்படுத்தப்படுகிறதோ அதே சதவிகிதத்தில் தமிழகத்திலும் தென் மாநிலங்களும் அதிகப்படுத்தப்படணும். அந்த ரேஷியோல இருக்கணும். உங்களுக்கு குறைக்க மாட்டேன், நாங்க மட்டும் ஜாஸ்தி பண்ணிப்பேன்னா ஒரு உடம்புனா அதுதான் இந்தியா. அந்த உடம்புல தலை, கை, கால் எல்லாம் இருக்கு. அப்ப தலை மட்டும் பெருசா இருந்ததுன்னா அது எப்படி வீக்கோன்னு பேரு? அது இருக்க முடியாது. அதனால தொகுதி வரன்முறை என்பது இந்தியா முழுக்க சரிசமமாக கடைபிடிக்கப்பட வேண்டும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்தியால ஜனத்தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு முறையில ஆரம்பத்திலேயே குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்தாங்க. அதை தமிழகம் மிக சிறப்பாக கடைபிடித்தது. அதுக்கு பனிஷ்மெண்டாக தொகுதியை குறைப்பாங்களா? தொகுதியை குறைக்கிறதுனா என்ன அர்த்தம்? நீ ஜாஸ்தி பண்ணினா அது குறைக்கிற மாதிரி தான். வட இந்தியாவில் தொகுதிகள் எப்படி அதிகப்படுத்தப்படுகிறதோ அதே ரேஷியோல தமிழகத்திலும் தென் மாநிலங்களும் தொகுதிகள் அதிகப்படுத்தப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான கோரிக்கையாக இருக்கு. வரும் சட்டமன்ற தேர்தல் 2026 திமுக புல் மெஜாரிட்டியோட ஜெயித்து மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் தமிழகத்தின் முதல்வராக அமருவார். தமிழகத்துல பிராமணர்களுக்கு எதிர்ப்பா இருக்காகவும் அதுக்காக பாதுகாப்பு ஒரு மாநாடு நடத்துறதாகவும் அர்ஜுன் சம்பத் நடத்துறாரு. அது உங்களுக்கு கருத்து? அர்ஜுன் சம்பத் அவர் ஆல்மோஸ்ட் அவர் பிஜேபியில இணைந்த மாதிரி தான் இருக்காரு அவரு. அதனால அண்ணாமலை என்ன சொல்றாரோ அதை கேட்கக்கூடிய ஒரு கட்டாயத்தில் அர்ஜுன் சம்பத் இருக்காரு. எனக்கு நல்ல நண்பர் தான் அர்ஜுன் சம்பத். நியாயமாக செய்யணும்னா தன் சமுதாயத்தை உயர்த்துறதுக்கு என்ன வேணா செய்யலாமே. இப்ப எந்த பிராமணன் அர்ஜுன் சம்பத் கிட்ட எங்களை காப்பாத்துங்க அப்படிங்கிறாங்க? ஊழல் அறுத்ததையோ குடுமி அறுத்ததையோ அதெல்லாம் ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்தது. அது விவரம் புரியாத இடத்துல நடந்தது. இன்னைக்கு ஒரு குப்பை பொறுக்கிறவனுடைய ஓட்டு தேவை, குடிகாரன் ஓட்டு தேவை, அதே போல யாராக இருந்தாலும் அவங்க ஓட்டு தேவைன்னு இருக்கும்போது ஏன் பிராமணருக்கு ஓட்டு தேவையில்லை? இன்னைக்கு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படக்கூடிய பிராமணர்கள், பட்டன் போன் கூட இல்லாத பிராமணர்கள் தமிழ்நாட்டுல 10 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கான நலவாரியம் ஆரம்பிக்கணும் தான் நான் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரை கேட்டிருக்கேன். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அதை கண்டிப்பா செய்வார்கள் நம்பிக்கை இருக்கு. அப்படி மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு பிராமணர் நலவாரியம் ஆரம்பித்தால் நான் 5 லட்சம் ஓட்டுகளை நான் திமுகவுக்கு கொண்டு வருவேன். ஏனென்றால் பிராமணர்கள் யாருக்கும் எதிரிகள் கிடையாது. நல்லது செய்தவர்களுக்கு வாழ்க்கை முழுவதும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கக்கூடிய மனோபாவம் உடையவர்கள். எந்த கிரிமினல் கேஸ்ல, எந்த கம்யூனல் கேஸ்ல அவங்க பேர் இருக்கு கிடையாது. அப்படிப்பட்டவர்களுக்கு இவர் ஏன் பிராமணர்களுக்கு ஏதோ பாதுகாப்பு இல்லை, அவங்கள ஓட ஓட விரட்டுறாங்கிற மாதிரி இவர் செய்யறது, இது ஒரு நாடகம் தான். இது அண்ணாமலை ஏதோ சொல்றாரு, அதுக்கேற்ற மாதிரி அவர் பண்ணிட்டு இருக்காரு. அதை நிறைய பிராமணர்களே விருப்பப்பட மாட்டாங்க. தமிழக வெற்றி கழகம் முதல் முறையா 2026 தேர்தல்ல களம் காணுது. அது எப்படி இருக்கு? அந்த ப்ரோ அப்படின்னு கூப்பிடலாம் ரசிகர்களுக்கு பிடிக்கும். ஒரு ரசிகர் என்பவன் அந்த பிடித்த நடிகருக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாரு, கட் அவுட் வைப்பாரு, எல்லாம் வைப்பாரு. ஆனால் அவர் மிகப்பெரிய நடிகரான பிறகு அவர் கட்சி ஆரம்பித்தால் ரசிகர்களாக இருப்பவர்கள் தொண்டர்களாக மாறும் பொழுது அந்த நடிகர் தான் அவர்களுக்கு செலவு பண்ணணும். அந்த செலவு பண்ணணும் தவிர ஒரு சினிமா எடுத்தாக்க அது 500 பிரிண்ட் போட்டா எல்லா ஊருக்கும் போகும்.
ஆனா கட்சி ஆரம்பிச்சா 500 ஊருக்கு நேர போகணும். முதல்ல ஃபர்ஸ்ட் நம்முடைய விஜய் ஒவ்வொரு கிராமத்துக்கும் போய் தமிழ்நாட்டை சுத்தி வரணும். அப்பதான் அவருக்கு எவ்வளவு ஓட்டு வரும் தெரியும். இல்லைன்னா நானும் அரசியல்ல நிக்கலாங்கிற மாதிரி சீமான் மாதிரி தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கலாமே தவிர அதனால எந்த விதமான ஆட்சி மாற்றமும் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. தமிழகத்துல ஊழல் அதிகமா இருக்குது. தமிழகத்துல ஊழல் அதிகமா இருக்குது. அதை மறைக்கிறதுக்காக தான் இப்ப இந்த கூட்டணியோட அமைச்சிருக்காருன்னு சொல்லி அண்ணாமலை சொல்லிட்டாங்க. அண்ணாமலையே உலகல் சார். அந்த ஆளுக்கு வாய் தான் பெருசே தவிர பேசுறது அத்தனையும் பொய். எதுக்காக இவர் சவுக்கால் அடிச்சுக்கிட்டார்? அதுவும் பஞ்சில பண்ண சவுக்கு வலிக்கவே வலிக்கல. அந்த ஒரு 5 அடி அடிச்சுக்கிட்டா அந்த ரோட்ல போற சவுக்கால் அடிச்சுப்பான் தெரியுமா, அப்படியே கோடு கூட இருக்கும். அண்ணாமலை முகத்துல ஒரு கோடு கூட கிடையாது. அதனால பொய். போலீஸ்லயே அவரை வேலையை விட்டு எடுக்கிறதா இருந்த கண்டிஷன்ல நானே ராஜினாமா பண்றேன்ட்டு வெளியில வந்த ஆளு. அவருக்கு நாகரிகம் தெரியாது, ஒழுங்கான பாரம்பரியம் கிடையாது, சரியான வளர்ப்பு கிடையாது. அதனால வாய்க்கு வந்ததை பேசுறாரு. அந்த அரசியல் தமிழ்நாட்டுல நடக்காது. என்றைக்கு தமிழ்நாட்டுல மதத்தை வைத்து அரசியல் பண்றாங்களோ, அதுவும் இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் எதிரான தூண்டி விட்டு ஒரு அரசியல் பண்ணா அந்த அரசியல் தமிழகத்துல எடுபடாது. இங்க கும்பகோணம் பக்கத்துல வாங்க வரும். முஸ்லீமும் இந்துஸும் மாமா மச்சான்னு சொல்லிட்டு பழகிறவங்க. யாருக்கு என்ன பிரச்சனை? எத்தனை ஐயர் வீட்டுல முஸ்லீம் சாப்பிடுறாங்க, எத்தனையோ இந்து வீட்டுல சாப்பிடுறாங்க. அதாவது அண்ணாமலைக்கு அரசியல் பூச்சியம் ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவர் ஏதோ பெரிய பணம் சேர்த்துட்டாருன்னு மத்திய அரசே ரெய்டு நடத்தினாங்களே. இப்போ அவங்க அவருடைய உறவுக்காரங்க செங்கல் சூழல. அதே சமயத்துல பிஜேபி ஆபீஸ்ல அந்த கேசவ விநாயகம் அவருக்கு தெரிஞ்ச யாரோ ஒருத்தருக்கு மாசம் 50 லட்சம் ரூபாய் பணம் வருதுன்னு சொல்லி ரெய்டுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் இவர் இல்ல, நாங்க வேற அட்ரஸ்க்கு வந்துட்டோங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த இடி அப்புறம் இன்னொரு என்ன சொல்றது, பாக்கி இன்கம் டாக்ஸ் இதெல்லாம் ஒருத்தரை பயமுறுத்திருக்கு. நான் ஏன் பயப்படுறது இல்ல, நான் சம்பாதிக்கிறதே குறைச்சல், அதான் 100% கணக்குல காமிச்சிடுறேன், அவ்வளவுதான். எனக்கு இந்த பயமே கிடையாது. அண்ணாமலை மிரட்டுறதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒண்ணுமே நடக்காது. அண்ணாமலை இந்த தடவை போன தடவை 4 சீட்டு வாங்கினாங்க அதிமுக தயவுல, இப்ப அதுவும் கிடைக்காது. இந்த தடவை அண்ணாமலை முழு பூஜ்ஜியமாகத்தான் போவார். தமிழகத்துல பிஜேபி வளர்ச்சியே இல்லை, அது வீக்கம் மாதிரி. பலூனை ஊதினா பெருசா தெரியும், அதுக்காக பலூனுக்கு பவர் வருமா? ஒரு குண்டூசியால குத்தினா போயிடும். அந்த குண்டூசி தான் 2026 பிஜேபி புஷ்னு போகும். என்னங்க சிவகுமார் வந்தாருல, அவருக்கு எதிராக சார் ஒரே ஒரு விஷயம் சார், அதாவது கர்நாடக மாநிலம் நமக்கு எதிரான மாநிலம் கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு கொள்கை. நீங்க கொஞ்சம் ஒரு 15-20 வருஷம் முன்னாடி யோசிச்சு பாத்தீங்களா? வீராணம் தண்ணியே சென்னைக்கு கொடுக்க மாட்டேன்னாங்க. எதுக்கு? தமிழ்நாட்டு தண்ணியே தமிழ்நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க. இது அடுத்த மாநிலம். ஆனா இந்த தண்ணியை எப்படி சேர்த்து வச்சுப்பாங்க? மழை பெஞ்சதுன்னா வெள்ளம் வந்தா இங்க வந்துதான் விட்டு தானே ஆகணும். அது இயற்கை ஒத்துழைக்கும் போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒத்துழைக்காத போது எனக்கு இல்லாத போயிடுமோங்கிற பயத்துல பேசுற அரசியல் பேச்சுக்கள். அதுக்கு அரசாங்கம் முடிவெடுக்கணும், அரசாங்கம் செயல்படுத்தணும். நானே செய்யறேன்னு வரும்போது சட்டம் ஒழுங்குக்கு பிரச்சனை வரும். அது மரியாதை. இப்ப நாளைக்கு நம்ம முதலமைச்சர் போறாரு, பெங்களூர்ல கர்நாடகால யாராவது பண்ண நம்ம ஏத்துப்போமா? அதே மாதிரிதான் அவங்க வராங்க, என்ன பர்பஸ்க்கு வந்திருக்காங்க, அதற்கு உண்டான மரியாதையை தான் கொடுக்கணுமே தவிர அதுக்காக விவசாயிகள் கோரிக்கை தப்புன்னு சொல்லல. அந்த நடைமுறைப்படுத்தக்கூடிய விஷயங்களை சரியாக சட்ட ரீதியா பண்ணணும். முதல்ல அதிமுகவே உள்ளுக்குள்ள அந்த கூட்டணி அதிமுகல இவருடைய ஓபிஎஸ் இபிஎஸ் சேரணும், சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் சேர்த்துக்க போறாங்களா? ஏன்னா ஊழலற்ற கட்சியாக காட்டணும்னாக்க சசிகலாவையும் தினகரனையும் சேர்த்துக்கிட்டதான் அது ஊழலற்ற கட்சியா மோடி அவர்களுக்கு தெரியும். தவிர பிஜேபியுடன் எந்த கட்சி சேர்ந்தாலும் அந்த கட்சி மண்ணை கவ்வும். இதான் தமிழ்நாட்டினுடைய நிலைமை. பிஜேபி இல்லாம இருந்தா கூட ஒரு 10 ஓட்டு வாங்குனாக்க பிஜேபி சேர்ந்ததுன்னா அது பூஜ்ஜியமா போயிடும். சார் தமிழ்நாட்டுல 10 கோடி பேர் இருக்காங்க சார். இன்னைக்கு பத்திரிகைகள் ஊடகங்கள்லாம் அதிகமானதுனால ஒரு விஷயம் வாங்கும்போது மிகைப்படுத்தி காட்டப்படுகிறது. சாதாரணமா என்ன நடக்குதோ அது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ போக்சோ சட்டம் வந்தது, அதுக்காக அத்தனையும் சரியா போச்சு. அதுக்கு என்ன காரணம் என்றால், மாணவர்களுக்கு நாம கல்வியை போதிப்பதை விட ஒழுக்கத்தை போதிக்க வேண்டும். ஒழுக்கத்தை தான் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அந்த ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தாலே சரியா இருக்கும்.
படிப்பு மாத்திரம் இருந்தா போராது. அப்ப படிச்ச கிரிமினலா இருப்பாங்க. படிப்பு இல்லைன்னா கூட ஒழுக்கமானவர்களாக இருந்தா சமுதாயம் ஒழுக்கமாக இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதே விகிதாச்சாரத்துலதான் இந்த எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, குற்றங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. தவிர பார்த்தா ரோட்ல போற நல்லவனை யாரும் வெட்டிடுறது இல்ல, ஒரு ரவுடியை தான் வெட்டினாங்க, ஒரு கொலைகாரனை வெட்டினாங்க, இப்படிதானே வருது கேஸ். நீங்க பாத்தீங்களா? அதனால இது பழிக்கு பழி வாங்கும் நடவடிக்கை. இது சினிமால காட்டும் போது கை தட்டுறோம், நேரம் வரும்போது ஐயோ சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுன்னு சொல்றோம். அவ்வளவுதான். நமக்கு எதிர்கட்சிகள் என்பது ஆக்கப்பூர்வமான விஷயங்களை செய்யற வரைக்கும் பிரச்சனை கிடையாது. அவங்க வெறும் அரசியல் மட்டுமே செய்து கொண்டிருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் பெரிதுபட்டு தான் காட்டப்படும். திமுக கண்டிப்பாக நான் மாண்புமிகு தமிழக முதல்வர்கிட்ட இந்த அந்தனர் நல வாரியம் கேட்டிருக்கேன். அது கொடுத்தால் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்தணர்கள்ல 5 லட்சம் ஓட்டுகள் என்னால் வாங்கி தர முடியும். இன்னைக்கு என்னுடைய 7000வது நாடக விழாவுக்கு மனம் திறந்து இந்த ஒரு 40 ஆண்டு கால நட்பை அப்படி பாராட்டினாரோ அதற்கு என்னுடைய நன்றி கடனாக முதலமைச்சர் கேட்டுக்கொண்டால் நான் கண்டிப்பாக திமுகவுக்கு பிரச்சாரம் செய்வேன். ஆனால் நான் இனிமே எந்த கட்சியும் சேர மாட்டேன். அப்பவே நான் சொல்லிட்டேன், சார் எனக்கு வயசாச்சு, என்னை விட்டுருங்க, நாளைக்கு என் பையன் வரானா அவனை தயவு செஞ்சு திமுக சேர்த்துக்காங்க. அவ்வளவுதான். இது என்ன உண்மையை தானே சொல்லணும். எனக்கு நான் இனிமே எந்த தேர்தலையும் நிக்க மாட்டேன்னு 10 வருஷம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். நான் ஏதோ இந்த ஒரு சீட்டுக்காக மயிலாப்பூருக்காக தான் யாராவது நிக்கிறேன்னு சொன்னா அவன் அண்ணாமலை மாதிரி உளருவாயன்னு அர்த்தம். அதுக்கு மேல வேற ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப நன்றி.